சூடத்துல வாங்குற சத்தியத்தை மீறினா என்ன நடக்கும்? ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறு திரும்பி நடக்கக்கூடாது, அல்லது தெய்வ எல்லையில் அந்த தெய்வத்திட்ட செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் செய்கிற தவற இனி வர்ற காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தெய்வத்தின் சாட்சியாக சூடத்து மேலே சத்தியம் வாங்குவாங்க அன்றைய காலங்களில். ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும்? முதல்ல சூடத்தில் ஏன் சத்தியம் வாங்கணும்? சத்தியம் அப்படின்னாலே சத்தியத்தை மீறினா அந்த மீறின அந்த செயலுக்காக அந்த செய்த சத்தியம் அவர்களை திருப்பி அடிக்கும். அது உண்மை. ஏன் அப்படின்னா சத்தியத்துக்கு அவ்வளவு வலிமை, அவ்வளவு சக்தி. இது ஊர் அறிஞ்சது, உலகறிஞ்சது. சரி, ஏன் சூடத்தை பொருத்தி சத்தியம் வாங்கணும்? கையில் சத்தியம் வாங்கலாம், அல்லது யாரையாவது அவங்க மேலே சத்தியம் வாங்கலாம். அப்படி இல்லாமல் ஏன் சூடத்தை வச்சு சூடத்தை பொருத்தி அந்த சத்தியம் பண்ணுறது எதற்காக? அது அப்படி பண்ணிட்டு அதை மீறினா என்ன நடக்கும்? அதோட சக்தி, அதனுடைய வலிமை என்ன? ஏன் சூடத்தை அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது எதுக்கு அப்படின்னா, இது ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். நீதி வழங்க நீதிமன்றங்கள் இருக்கு, அதே சமயம் நோய்களை குணப்படுத்த மருத்துவமனைகள் இருக்கு, மருத்துவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு செயலை செஞ்ச செயலை திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம செஞ்ச செயல் நம்மை எந்த வழியிலையும் மறுபடியும் அந்த செயலை நம்ம மனசுக்குள்ள செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்தியம் எடுத்த பேராயுதம் தான் சூடத்துல செய்யற சத்தியம். சரிங்க, அப்படி என்ன? சரி, முதல்ல சூடத்தை பேசுவோமே. ஏன் விபூதி, அதுக்கு மேல சூடம், எதுக்கு அதுல வாங்கணும்? அதனுடைய சக்தி என்ன? சூடங்கிறது அக்கினி, அதே சமயம் விபூதி அப்படிங்கிறது அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற ஒரு ஒரு ஆபரணம் கூட சொல்லலாம். விபூதியை உடலெல்லாம் பூசி விபூதிய அனுதினம், ஏன் அப்படின்னா விபூதிக்கு இருக்கிற வலிமை என்ன அப்படின்னா, அந்த விபூதி தீராத நோய்களையும் தீர்த்து கொடுக்கும், அதே சமயம் நல்ல வலியை காட்டும், எதிர்மறை எண்ணங்களை சக்திகளை நீக்கி கொடுக்கும். வீட்டில் இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு சில தீய வினைகளை, எதிர்மறை சக்திகளை அந்த விபூதி விரட்டி அடிக்கும். இது மாதிரி பல சக்தி வாய்ந்த விஷயங்களை உள்ளடக்கியதுதான் நாம நெற்றியில பூசுற அந்த விபூதி. சரி, அந்த விபூதியில ஒரு சூடத்தை வச்சு சத்தியம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த சூடம் ஏன் ஒரு விபூதியில சூடத்தை எரிய வைக்கிறோம், அது காரணம் என்ன அப்படின்னா, நாம செய்யற சத்தியம், நாம வணங்குற குலசாமியோட தலை மேல செய்யற சத்தியம்தான் சூடத்துல ஏத்துற சத்தியம். எப்ப என் பிள்ளை மேல சத்தியம் பண்ணு, என் ஆத்தா மேல சத்தியம் பண்ணு, இந்த நான் கட்டிய மனைவி இது மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்லாம, நான் வணங்குற சாமி, என்னைய காக்குற சாமி, இப்ப வரைக்கும் எனக்கு உயிருக்கு உயிரா உயிர் கொடுத்து காத்து நிக்கிற சாமி மேல நான் சத்தியம்னு எந்த தெய்வத்தின் மேல் தலையின் மேல் சத்தியம் செய்வதற்கு சமந்தான் சூடத்தை சூட மேல சத்தியம் செய்யறது. அந்த சத்தியம் செய்யறது அப்படின்னா யாரு மேல சத்தியம் செய்யறாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தின் மேல, நம்மை காக்கும் இறை சக்தியின் மேல. அப்ப அந்த தெய்வத்தின் மேல அந்த சத்தியம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம்: அந்த தெய்வம் நம்மளை பாதுகாக்கும், அதை மீறி செய்தால் அந்த தெய்வத்தின் கோப குறிக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். சரிங்க, அப்ப சூடாங்கிறது சாமிங்கிறீங்க. சரி, அப்ப அந்த சூடத்தை பொருத்தி சத்தியம் பண்ணிட்டு அந்த சாமியோட தலையில என்னை காக்கிற குலசாமி இருக்குன்னா என் குலசாமி தலை மேல சத்தியம் பண்ணது சமம்னு சொல்றீங்க. சரிங்க, இது எல்லாத்துக்கும் தெரியுமா? இது அந்த தெய்வம் இதை எப்படி நாம பொருத்தின உடனே அந்த சாமி அந்த சூடத்துல வந்து உக்காந்துருமா, இல்ல அந்த விபூதியில வந்து உக்காந்துருமா? எப்போதுமே நீக்க மர நிறைஞ்சு இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருக்கு, தெய்வத்தோட பொருட்கள். அந்த பொருட்கள் தான் விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், இதே மாதிரி சூடம், அந்த சூடத்துல எரிகிற அக்கினி. ஏன் சூடத்தை தீபாரதனையை காட்டணும்? ஏப்பா எங்க போனாலும் ஒரு சூடத்தை பொருத்தப்பா, போதும்டா, திசையை நோக்கி சூடத்தை பொருத்தலா, நைட்டு தூங்கும் போது வெளியே ஒரு சூடத்தை பொறுத்து, தீபாரதனை சூடத்தை கொண்டு வா, அதை காட்டு, விபூதிய போடு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த சாமி வந்ததுக்கு சமானங்க. சாமி வந்து உட்கார்ந்து எல்லா செயல்களையும் விரட்டி எடுக்கிற மாபெரும் சக்தி கொண்ட செயல் தான் அந்த சூடம். அப்ப
நமக்கு தெரியல, நீதிமன்றத்தை அணுக முடியல, ஆனா மன நம்பிக்கை நம்ம இந்த தவறை செய்யக்கூடாது, தாம் பிள்ளை செய்யக்கூடாது, தாம் மனைவி செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது, உறவுகள் செய்யக்கூடாது, அங்காளி வங்காளி பெருமக்கள் செய்யக்கூடாது. அதை செய்யக்கூடாம நமக்கு நாமளே நீதியை தேடிக்கொள்ளும் ஒரு ஆகச்சிறந்த செயல்தான் சூடத்து மேல சத்தியம் வாங்குறது. யார் மேலேயும் நம்பிக்கை இல்லப்பா, நீ சத்தியம் பண்ணிட்டு மீறிடுற, இந்த சாமி மேல சத்தியம் பண்ணு, இந்த சூடத்து மேல சத்தியம் பண்ணு. நீ மீறின அப்படின்னா அந்த சாமி உனக்கு எதெல்லாம் கொடுத்துச்சோ அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும். உனக்கு நிலையான வாழ்க்கை, அழகான மகிழ்ச்சியான உடல் ஆரோக்கியம் எதுவுமே உனக்கு கிடைக்காம போயிடும். அதனாலதான் அந்த தெய்வத்தின் மேல சர்ச்சையா, அக்கினி சாட்சியாக அந்த சாமி மேல நாம சத்தியம் பண்றது. சூடத்து மேல ஏன் சத்தியம் வாங்கப்படுதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சூடத்தின் மேல வாங்குற சத்தியம் நம்மளை காக்கிற சாமி மேல, சாமி தலையில செய்யற சத்தியத்துக்கு சமம். அதெல்லாம் மீறிடக்கூடாதுங்க, மீறவே கூடாது. தெய்வத்தோட கோப குறுக்கி ஆளாயிருவோம். சரி, எது மாதிரி நிலைகள்ல இப்படி சத்தியம் வாங்கலாம்? சூடத்து மேல எது மாதிரி நிலைகள்ல சத்தியம் வாங்கலாம்? தவறான வழியில இருக்கிறவங்களை திருத்துறதுக்கு ஒண்ணு. திருட்டு வேலை செஞ்சவங்க அந்த திருட்டு வேலையை இனி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. குடி மது போதையில வீழ்ந்து கிடக்கிற பெருமக்க மறுபடியும் குடியை தொடக்கூடாது, மது போதையை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இனிமேல் காலத்துக்கு இந்த எல்லையில நான் மிதிக்க மாட்டேன், இது இந்த சூடத்தின் மேல பொருத்தி சத்தியம் என்று, அந்த எல்லைக்கே இனி நான் வரமாட்டேன். சரி, இனிமேல் பழி பாவ செயல்களை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த செயலுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு இது போன்ற ஒரு சில செயல்களுக்காகத்தான் சூடத்து மேல சத்தியம். சூடத்து மேல சத்தியம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயமே கிடையாது. அந்த சாமியோட தலையில ஓங்கி அடிச்சு சத்தியம் பண்றதுக்கு சமம். சாமி எப்படி இருக்கும்? நீதியானது, நிலையானது, சத்தியமானது. அந்த சாமி மேல தலையிலேயே நான் சத்தியம் பண்ணிட்டு நான் போன போக்குல நான் போறேன் அப்படின்னா அந்த சாமி அருட்பார்வையை நீக்கி என் மேல கோபக்குரிய காட்டிட்டான். ஏழை எளிய மக்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நீங்களே ஒரு சில தீர்வுகளை, ஒரு சில என்னப்பா இதை எப்படிப்பா சரி பண்ண முடியும் அப்படின்னு தவிச்சு நிக்கிற மக்களுக்கு சொல்றேன், ஒன்றும் பண்ண வேணாம். கொஞ்சோண்டு விபூதி வாங்க, ஒரு சூடை வாங்குங்க, உங்க சாமியை மலவோல நினைங்க. யாரை எப்படி கட்டுப்படுத்தணுமோ அவர்களுக்கு நல்ல செயல்களுக்காக, சத்தியமான செயல்களுக்கு மட்டுமே அவங்ககிட்ட இந்த சூடத்து மேல சத்தியம் வாங்குங்க. உங்க வீடு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை குட்டிய நல்லா இருக்கணும், நீங்க செய்யற தொழில் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த இடையூறு வரக்கூடாது, உங்களை நீங்களே திருத்தணும். அப்படிங்கிற பட்சத்துல மனசாட்சியின் சான்றாக இயற்கை நிலம், நீர், காற்று, நீர், ஆகாயம் இதோட சாட்சியாக, நம்மை சுற்றி இருக்கும் உயிரினங்களின் சாட்சியாக, இந்த ஐம்பூதங்களை சாட்சியா வச்சு நீங்க செய்யற சத்தியம், அந்த சாமி உங்களை எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கும். சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சத்தியத்தை மீறினீங்க அப்படின்னா, முன்னாடி பெண் தெய்வமா இருந்தா தன்னுடைய மாறாப்பு சேலையை கட்டி மறைக்கும், ஆண் தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா தோல்ல ஒற்றுக்க துண்டை வச்சு மறைக்கும். செயலை செய்யவே முடியாது. அதை மீறி செஞ்சோம் அப்படின்னா நம்மளை சட்டடியா படிக்க போட்டுரும், எந்திரிக்கவே முடியாது. எந்த செயலை செஞ்சோமோ அந்த செயலை காலத்துக்கும் செய்ய முடியாது, ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுரும். அப்ப சூடத்து மேல சத்தியம் யார் வாங்கலாம்? ஏழை எளிய மக்க. எங்க போனாலும் நீதி கிடைக்கல, தீர்வு கிடைக்கல, என் பிள்ளைய திருத்தணும், என்னை விட்டு வெளியேறின என் கணவனை மீட்டு கொண்டு வரணும், மறுபடியும் அந்த கெட்ட பழக்கங்களை என் கணவன் தொடக்கூடாது, அதே சமயம் நான் சரியா இருக்கணுங்கிற இந்த ஒரு சில நிலைகள்ல இருக்கிற ஏழை எளிய பெருமக்கள், உங்களுக்கென்றே உங்கள் சாமி கொடுத்த நீதி தான் சூடத்தின் மேல செய்யற சத்தியம். அந்த நீதிக்கு யார் பொறுப்பு? அந்த சாமி பொறுப்பு. அந்த செயலை செய்ய விடாம தடுக்கிற பொறுப்பு யார் பொறுப்பு? உங்க சாமி பொறுப்பு. உங்க சாமிகிட்ட நீங்க ஒப்படைச்சிடுறீங்க. எந்த தவறு செஞ்ச நபர் சூடத்தின் மேல சத்தியம் பண்றாரோ அந்த நபர் அந்த தெய்வத்திட்ட ஒப்படைக்கப்படுகிறார். அந்த தெய்வத்தோட பிள்ளையாக அந்த சாமி வளர்த்து எடுக்கும், மாற்றி அமைக்கும், நல்ல வழிகளை காட்டும், எதிர்மறை சக்திகளை விளக்கும், பேராசைகளை ஒழிக்கும், சரியான பிள்ளையாக வளர்த்தெடுக்கும். அதை மீறி போனா இந்த பிள்ளைய எனக்கு வேணாம் அப்படின்னு மண்ணை தோண்டி புதைச்சிரும்.
அப்ப சூடத்து மேல சத்தியம் வாங்குறது ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், யார் வாங்கணும் அப்படிங்கிறத அறிவோம் நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதனுடைய வலிமை, சூடத்தின் மேல சத்தியம் செய்யறது நம்ம சாமியை காக்கிற சாமியோட தலையில செய்யற சத்தியத்துக்கு சமானம். அந்த சூடத்தின் மேல சத்தியம் நம் மனசுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்கும், நம்மளை நல்வழிப்படுத்தும். அந்த சூடத்தின் மேல் செய்த சத்தியம், அந்த சூடத்தோட நிழல், சூடு நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கும் வரை நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க முடியும். சாமி கொடுத்த, முன்னோர்கள் கொடுத்த சாங்கியம் தான். நமக்கு ஒரு நீதிபதி இருக்காரு, செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கிறாரு, மனம் திறந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாருன்னு சொல்றோம்ல. நம்ம சாமி மனம் திறக்க, மனம் மாற, நாம் சரியாக மனுஷனாக மாற, தவறான பழக்கங்கள் ஒழிய நம்ம சாமி கொடுக்கிற வாய்ப்பு தான் சூடத்தின் மேல் செய்கிற சத்தியம். அந்த சத்தியம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வலிமையில்லாத மக்களுக்கு, அதிகாரமில்லாத மக்களுக்கு உங்களுடைய தெய்வம் இந்த சூடத்தின் மேல் செய்யும் சத்தியத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வழிவகையை உருவாக்கி கொடுக்கும்ங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.